நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கோவில் பற்றி பார்க்க வரல. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க வந்திருக்கோன்னா, திருநெல்வேலியில் ஒரு குட்டி தேவதை ஒருத்தவங்க வந்து ட்ரெக்கிங் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி இன்ட்ரோ எடுத்துகிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் சொன்ன குட்டி தேவதை வந்து ட்ரெக்கிங் பண்ணுற தேவதை வந்து இவங்க தான். என்னடா சொன்ன மாதிரி உருவத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களும் குட்டியாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆள் தான் குட்டி, ஆனால் சாதனையெல்லாம் பெரிய பெரிய சாதனை, ஹிமாலய சாதனைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ அவங்களே சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். என் பேர் லலித் ரேணு. நான் தான் அவங்களோட குட்டி ட்ரக்கர். நான் சங்கர் நகரில் இருக்கிற ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மே மாதத்தில் இப்போ வர மேலே நான் மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகிறேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு வந்தேன்னா என் ஸ்கூலுக்கும் ஒரு பெருமை தான். தேங்க்யூ. வேறு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க? நான் மலை ஏறுவேன், அதுக்கப்புறம் இங்கே வெளியில் போவேன். வேறு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவீங்க? வேறு வந்து டிராயிங் பண்ணுவேன். ஆனால் அவங்களோட பெருமைகளை வந்து சொல்ல முடியாது. இந்த வயசில் இவ்வளோலாம் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த குழந்தை சாதிச்சிருக்காங்க. இவங்களுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறையா சேனல்ஸ்லாம் இருக்காமா. அது கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் என்னென்ன சேனல்லாம் வச்சுருக்கீங்க? குட்டி ட்ரக்கர், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் போடுவோம் நாங்கள். குட்டி ட்ரக்கர் அந்த சேனல் ஐடி அதுதானா? எத்தனை மலை இது வரைக்கும் ஏறி இருக்கீங்க? இதுவரையும் 30 மலைக்கு மேலே ஏறிட்டேன். நிஜமாவா சொல்கிறீங்க? யார் உங்களோட இன்ஸ்பயர்? அம்மாவும் அப்பாவும். அம்மாவும் போமா? அவங்களே பார்த்து தான் நீ ஏற கற்றுண்டியா? ஆமாம். எப்படி உனக்கு இந்த ஆர்வம் வந்தது? கால் வலிக்குது நீ சொல்லலையா? எப்படி ஆர்வம் வந்தது? முதல்ல நான் 2.5 வயசில் சுற்றி பார்க்க போகும்போது ஒரு அங்கிள் வந்து பக்கத்தில் இங்கே சிவன் மலை இருக்குன்னாங்க. அதை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டேன்னா அதை பார்த்துட்டு இன்னும் போகணுன்னு எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. 2.5 வயசுலேயே நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடுதா இது பண்ணணும்னு? ஆமாம். முதல்ல வந்து நான் முதல்ல மந்த்லி ஒன்ஸ் போனேன். அதுக்கப்புறம் 2 நாளாக போவேன், சாட்டர்டே சண்டே. ஓ, 2 நாள் போவீங்களா? வீக்லி ட்வைஸ் போவீங்களா? ஆமாம். திருப்பி மண்டே ஸ்கூலுக்கு வந்துடுவேன். மண்டே ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களா? அவ்வளோ ஆட்டிடியூட்டான கேர்லா நீங்கள்? ஆமாம். அப்படியா? டயர்டாலாம் ஆகாதா 2 டேஸ் போயிட்டு வந்துட்டு? இல்லை. இப்போ கடைசியாக என்ன மலைக்கு போயிட்டு வந்தீங்க? கடைசியாக தாடகைன்னு வச்சு அம்மன் போயிட்டு வந்தோம். அது எங்கே இருக்கு? அது பொள்ளாச்சியில். வெள்ளியங்கிரி எப்போ போனீங்க? வெள்ளியங்கிரி வந்து நேற்று போயிட்டு வந்தோம். வெள்ளியங்கிரி நேற்று போனீங்க. எவ்வளோ நேரத்தில் போனீங்க? 14 ஹவர்ஸில் ஏறி இறங்கிட்டோம். 14 ஹவர்ஸில் ஏறி இறங்கிட்டீங்களா? மக்களே கேட்டுக்கோங்க, 14 ஹவர்ஸில் இந்த குழந்தை ஏறி இறங்கிடுச்சாமா. வேறு எந்த மலைக்கெல்லாம் போனீங்க? வேறு வந்து கொண்டாரங்கி மலை, கேதார்நாத், கண்ணகி மலை, பர்வத மலை, ஹரிகர் ஃபுட், பிரம்மகிரி, ஹரிச்சந்திரகட், அதுக்கப்புறம் சதுரகிரி, வெள்ளிமலை, வெள்ளிங்கிரி, சபரிமலை, நிறையா மலை போயிருக்கேன். இந்த மாதிரி பாருங்க, உங்கள் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு. ஒரு 30 மலை ஏறி இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளவும் சொல்கிறாங்க ஞாபகமாக. உங்களை ஏதாவது ஒரு மலையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாச்சும் இருக்கா? அங்கே உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி வந்தாங்களா? இல்லை வேறு ஏதாவது அங்கே நடந்துச்சா? பார்த்தீங்களா? ஹரிச்சந்திரகட்டில் அங்கே வந்து மழை பெஞ்சுதான். அதுக்கு நடுவில் நிறைய தண்ணி போச்சு. அது பாலத்தில் தான் நாங்கள் நடந்து போனோம், சின்ன பாலம். அதுக்கப்புறம் தாடகைனாச்சி அம்மனில் அதில் வந்து ஒரு யானை, காட்டு யானை, ஒத்த யானை வந்துச்சு நடுவில். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து துரத்தி வந்துட்டாங்க. காட்டு யானைலாம் வந்திருக்காங்க. இந்த அயன் லேடி வந்து அந்த யானைலாம் போ சொல்லி விரட்டி விட்டு அவங்க அப்பயும் துணிஞ்சு மலை ஏறி இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னும் வேறு என்ன வேறு இன்ட்ரெஸ்டான ஏதாச்சும்? ஹரிகர் ஃபுட்டில் வந்து அது 80 டிகிரி ஸ்டீப்பில் படியில் ஏறினேன். எப்படி நீங்கள் சமாளித்து போனீங்க அப்புறம் மேலே? அதுக்கப்புறம் நான் மேலே வரையும் போயிட்டீங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டீங்களா? ஆமாம். எப்படி ஒரு காடோட அனுகிரகம் இருந்தால் அந்த குழந்தை எவ்வளோ தூரம் போய் ஏறி இருக்க முடியும்? கண்டிப்பாக இது இறைவனோட அருள் தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த குழந்தை வந்து இன்னும் நிறைய ஆட்டிடியூட்லாம் அவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க. குழந்தை தானே, கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
வேற என்ன பாப்பா உங்களுக்கு தெரியும்? அதுக்கப்புறம் பிரம்மகிரி போனோம், ஹரிச்சந்திரகட் போனோம், வேற கொண்டரங்கி மலை. அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு பிளேஸ்லாம்? பாறையா இருந்துச்சா, ஒரே கரடு முரடா இருந்துச்சா, படியா இருந்துச்சா? கொண்டரங்கி மலை அது அங்கே பெரிய பெரிய கம்பியாக போட்டிருப்பாங்க, நடுவில் ஓட்ட ஒரு கம்பியே இருக்காது. அதுவும் படிதான், பாறையில் படி செஞ்சுருப்பாங்க வெட்டி. பாறையில் வெட்டி படி செஞ்சுருப்பாங்களா? பாறையில் வச்சு படி செஞ்சுருப்பாங்களா? நீங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதில் எப்படி போனீங்க? அதுக்கப்புறம் மேலே வரையும் போயிட்டோம். பிரீத் அங்கே போனால் மூச்சு விடுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும்ல, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அங்கே போயிட்டு? அங்கே அங்கே ஒரு கொஞ்சம் மரம் இருக்கும், அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துப்போம். தண்ணிலாம் எப்படி கொண்டு போயிடுவீங்களா? அங்கே இருக்குமா? இல்லை, நாங்கள் கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிடுவீங்களா? நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஏறுவீங்களா, நிறைய சாப்பிட்டுட்டு ஏறுவீங்களா, இல்லை எப்படி? எப்படியா முட்டையெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தி கொண்டு போவோம். இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஏறுவீங்களா, தண்ணி குடிச்சிட்டு மட்டும் ஏறுவீங்களா? தண்ணியும் குடிப்போம், மிட்டாய் தண்ணி குடிச்சிட்டு மிட்டாய் சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தாக ஏறுவாங்களாமா. ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவீங்களா? இது உன்னோட டிராயிங்கா? நிஜமா நீ தான் பண்ணியா? இது கலர் பண்ணேன், இது அவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க, நான் கலர் தான் பண்ணேன். சரி ஓகே, பாடலாமா? இப்போது பாடுறீங்களா எனக்காக? பாடுவீங்களா ஆடுவீங்களா? என்ன தெரியும்? பாடுவீங்களா? என்ன பாடுவீங்க? பாடுங்க. जटाटवी गलज्जलप्रवाह पावितस्थले गलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकां डमड्डमड्डमड्डम निनादवड्डमर्वयं चकारचण्डताण्डवं तनोतु न शिव शिवं जटाकटाक सम्भ्रम भ्रमणिलिम्प निर्जरि विलोलवीचि वल्लरि विराजमानमूर्धनि दगद्दगद्दगज्ज्वल ललाटपट्ट पावके किशोरचन्द्रशेखरी रति प्रतिक्षणं मामा धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धु बन्धुर स्फुरत्तिकन्त सन्तति प्रमोदमान मानसे कृपाकटाक्षतोरणि निरुद्धरुद्धरापति क्वचित्तिकम्बरे मनो विनोदमेधुवस्तुनि जडाभुजंग पिंगल स्फुरत्मनामणि प्रभ कदंब कुंकुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्ध सिंदूर स्फुरद्व गुत्तरीय मेधुरे मनोविनोदमर्पुदं बिभर्तु भूदभर सहस्रलोचन प्रभृत्य शेषलेखशेखर प्रसून्नधूलिधोरणि विदूसराङ्घ्रिबीटभु भुजङ्गराजमालय निभर्तजटजूटक श्रियैचिराय जायतां चकोरबन्धु शेखरः. நீங்கள் இப்போ சொன்னது என்னது? சிவதாண்டவ. பாப்பா கிட்ட இவ்வளோ ஆட்டிடியூட்டும் இருக்கோ, அதுக்கு ஒரு காரணக்கர்த்தான ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க அம்மா தானே அது இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறாங்க, இவங்க ஸ்பெஷலாக எதுவும் கொடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்களா, எல்லாமே கேட்டு தெரிஞ்சு. என் பேர் அப்பர்ணா, நான் லக்ஷ்மியோட அம்மா நானேங்க. ஸோ அவளோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து நாங்கள் அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோம். அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு 2.5 வயசில் ஆரம்பித்தா. எப்படி இந்த 2.5 வயசுலேயே ஸ்டார்ட் ஆனிச்சு? திண்டுக்கல் கிட்ட ஒரு சிறுமலைன்னு ஒரு மலை இருக்குது, வெள்ளிமலை. அங்கே சொன்னாங்க மேலே சிவன் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. சரி ஓகே, கூட்டிகிட்டு போனோம் 2.5 வயசில். அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் சொன்னாங்க மேலே சிவன் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு. எங்களுக்கு இவளை வச்சு ஏற முடியுமான்னு ஒரு டவுட்டு. ஆனால் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க பாப்பா ஏறிடுவா, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏறுற வரைக்கும் ஏறிட்டோம், நம்ம தூக்கிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் போனோம். ஆனால் அவளுக்கு அங்கே நிறையா பேர் நடக்கிறத பார்த்துட்டு ஒரு ஹாப்பினஸில் ஏற ஆரம்பிச்சுட்டா. ஃபுல்லாக மலை ஏறி இறங்கி ஏறிட்டா. ஆமாம், ஃபுல்லாக வயசுலேயே அந்த வயசில் ஏறி இறங்கிட்டா. எங்கேயுமே தூக்குங்கிற ஒரு வார்த்தையை எதுவுமே சொல்லலை. என்ன கிடைக்கிறதோ அதே மாதிரி அந்த இடத்துல என்ன சாப்பிட்டுண்டா. எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணுங்கிற அடமெண்ட் எதுவுமே இல்லை. சப்பாத்தி கிடச்சா சப்பாத்தி, இல்லை அங்கே அந்த கஞ்சி மாதிரி தருவாங்க, ரசக்கஞ்சி மாதிரி தருவாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டா, இறங்கி வந்துட்டா. அப்போ தான் சரி ஓகே, இவளால் மலை ஏறி டயர்ட் ஆகலை. நாங்கள் 2.5 வயசுலேயே. ஆமாம், நானும் இவரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். எங்களை முன்னாடி இழுத்துட்டு போனது அவள் தான். உட்காராதீங்கம்மா, போகலாம் 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 போகலான்னு இழுத்துட்டு போனது அவள் தான்.
ஸோ அவளோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து தான் ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கு ஃபஸ்ட்டு மலை 2.5 வயசில் போனால் ஃபஸ்ட்டு மலை அதுதான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்புறம் வந்து நாங்கள் அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு மலைன்ட்டு போயின்னு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் குரூப் மாதிரி கிடச்சிது. ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ மாதத்துக்கு 2 மலை 2 தடவை எப்படி கிடைக்கிறதோ எங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்தாலும் ஸ்கூலுக்கு போயிடுவா அவள் கரெக்டாக, அந்த லீவ் போட மாட்டாள். டயர்ட் இல்லாமல் போகிறான்னு சொல்கிறா, உண்மைதானா? உண்மை. ஸ்கூலுக்கு போயிடுவா. ஹோம்ஒர்க்கெலாம் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி மலைக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்கூல்லே எல்லாம் படிச்சுட்டு வந்துடுவா. ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி சாயங்காலம் கிளம்புனோன்னா ரெடி ஆகிடுவா. அதுக்கேற்ற போகிறோன்றனால ஸ்கூலை எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால அவளுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் ஸ்கூலையும் இது பண்ணக்கூடாதுங்கிறனால அவள் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண மாட்டாள், கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுவாள். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு போகணுன்றது உங்களுக்கு அடுத்து எப்படி தோணுச்சு? இவளை மோட்டிவேட் பண்ணணுன்றதுனால தான் நாங்கள் பேரண்ட்டாக இருந்து அவளுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஏன்னா அவளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறனால அவளை சப்போர்ட் பண்ணி நாங்கள் 2 பேரும் எல்லா மலைக்கு போயிட்டுருக்கோம். அவள் போகிறது மட்டும் இல்லாமல் அவள் குழந்தை ஆசைப்பட்டானா சில பேர் எண்ணம் போட்டு மலை ஏறிக்கிட்டு நம்ம போகும்போது போய்க்கலாம். அவள் ஆசைப்பட்டதுக்காகவே மந்த்லி 2 அந்த குரூப்புன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் எல்லோரும் மோட்டிவ் பண்ணி அந்த குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாங்க. வேறு என்னென்ன ஃபுட்டு அப்படிங்கிற அவள் ஏறுறது இறங்குறதுக்கு அவளுக்கு தனியாக இடையிலலாம் என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் கொடுக்குறீங்க? கையில் வந்து பிஸ்கெட்ஸு சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துப்போம். நாங்கள் எப்போதுமே நிறைய அந்த ஆரஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துப்போம் நிறையா. இதுதான் கையில் வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டோம். அங்கே என்ன கிடைக்குதோ அவள் சாப்பிட்டுட்டுருவா. போகிற மாதிரி இடத்துலலாம் ஆக்சிஜன் ப்ராப்ளமாலாம் இருக்கும்ல, அப்போல்லாம் எப்படி மேனேஜ்? இல்லை, அவள் வந்து உட்காந்துருவா பட் ரொம்ப முடியலன்னு சொல்லுவோம். நாங்கள் தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். அவள் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எங்களுக்காக அவளை உட்கார வச்சுருவோம். அவள் உட்கார மாட்டா, எங்களுக்காக உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் நிறையா கையில் வச்சுப்போம், ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி மலை ஏறும்போது. ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்டுப்போமே தவிர லஞ்சுன்னு பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். மார்னிங் கீழே வந்து போயிட்டோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவோம். மத்தியானம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். இறங்கினதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்றது தான். நடுவில் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மட்டும்தான் சாப்பாடு. தண்ணியெல்லாம் எப்படி? தண்ணி வந்து கையில் எடுத்துகிட்டு போவோம். சில மலையில் மேலே பார்த்தீங்கன்னா சொன்ன தண்ணி கிடைக்கும். சொன்ன வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்த தண்ணி நாங்கள் முதல்ல குடிப்போம். இவளுக்கு அந்த தண்ணி நான் குடிப்பாளா குடிக்க மாட்டாளான்னு யோசிப்பேன். ஆனால் எனக்கு அது வேணும்னு அவள் அந்த தண்ணியை தான் குடிப்பாள். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிடைக்கிற இடத்துல சொன்ன தண்ணியை எடுத்து குடிச்சிட்ருவோம் நாங்கள். நீங்களே இப்போ போவேணான்னு சொன்னால் கூட அவள் எப்படி நினைப்பா? அவள் எப்படி உங்களை கூப்பிடுவாளா எப்படி? ஆமாம், நான் வந்து வேண்டாண்டி இன்னைக்கு போக வேண்டான்னு. இப்போ ஆக்சுவலாக இந்த வெள்ளிங்கிரி போகும்போதே அவளுக்கு ரொம்ப காய்ச்சல். நான் சொன்னேன் வேண்டாம், அப்பா மட்டும் போயிட்டு வரட்டும், நீங்கள் இரு. அதெல்லாம் முடியாது, நான் போயே ஆவேன் அப்படின்ட்டு ஒரு அடம் முடிச்சு. அவங்களா சொல்லியிருக்காங்க, ஒரு மலை ஏறியிருக்காங்க, அது மோட்டிவாக அவளுக்கு வந்து மாறி இருக்கு. அதே போல் அவங்க அப்பாவும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் 5th ஸ்டாண்டர்டில் தான் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு சபரிமலை போனேன், எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு போனது. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் கைடன்ஸ் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. பட் எனக்கு அந்த மலைக்கு போகிறது, மலை சார்ந்த நேச்சர் சார்ந்த அந்த ஃபால்ஸு அதெல்லாம் குளிக்கணும் எனக்கு வந்து நார்மலாக இன்ட்ரெஸ்ட் உண்டு. சரி, அதை நான் வந்து காலேஜ் டேஸ்லேயோ ஆஃப்டர் நம்ம ஜாப் போனதுக்கப்புறமா ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் எதாவது ட்ரெக்கிங் பண்ணோம். அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்கு டைம் இல்லை, விட்டுட்டோம். பட் இப்போ எங்களுக்கு திருப்பி அதை நாங்கள் ரீஇனிஷியேட் பண்ணும்போது நாங்கள் ஒரு சைட் சீயிங் ஃபால்ஸ் தானே போய் அந்த மாதிரி டைம் பண்ண போகும்போது அது வந்து என்ன அறியாமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஸோ அதை அவங்களோட சேர்ந்து எங்களுக்கும் அது தூண்டுதலாக உண்டாயிருச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன எங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எங்களுக்கு அதில் வந்தாலும் நாங்கள் வந்து பரவாயில்ல, அவளோட ஃப்யூச்சரை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, அதுதான். ஏன்னா நான் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலையில் நிறைய பீப்புளை கனெக்ட் பண்ணும்போது எல்லோரும் சொல்கிறது அதுதான், தயவுசெய்து இதை கடைசியில் விட்றாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, அதாவது நாங்கள் எப்படியோ முடிஞ்ச வரை நாங்கள் வந்து விடாமல் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வேறு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குது ஃப்யூச்சரில்? எது வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும், எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறாவ? ஓகே, நான் ஃப்யூச்சரில் அப்படிங்க பார்க்கும்போது என்னோட இதுன்னு இல்லை, அவளுக்குமே அதோட ட்ரீம் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது. அது அவளோட ட்ரீம். அதை வந்து நாங்கள் அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்களும் என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ நாங்களும் ஃபிசிக்கலாகவும் நிறைய ட்ரெயின் எடுத்துகிட்ருக்கோம் ஆக்சுவலாக ஜென்ரலாகவே. ஸோ டெய்லி வாக்கிங், ரன்னிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சப்போஸ் நாங்கள் அங்கே போய் அவ
பிரச்சனை உடம்பு முடியலன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். எங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் 2 பேருமே ஆல்ரெடி இப்போ நாங்கள் ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டோம். சரி, சப்போஸ் போகிற இடத்துல எங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு முடியலனாலுமே அடுத்த யாரோ இப்போ நான் என்ன பண்ணலன்னா அவங்க கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணுங்கிற ஒரு இது இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம் நாங்கள். ஸோ சப்போஸ் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்த ஃபீட் நாங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்டெப் வைக்கலான்னு தான் இருக்கோம். ஸோ முடிஞ்சவரை நாங்கள் அடுத்தடுத்த லெவல் நாங்கள் எப்படியாவது எவரெஸ்ட்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்கிறது இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. இந்த ட்ரெக்கிங் குரூப்பில் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மாதிரி குழந்தைங்களாம் எதுவும் கலந்துக்கிறாங்க? ஓகே, எங்களுக்கு ட்ரெக்கிங் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அது ஒரு குரூப் வந்து ஒரு பெரிய லார்ஜ் வேஸ்ட் குரூப். அது ஒரு 1000 பேர் மேலே இருக்காங்க. பட் வந்து அந்த வீக்லி கலந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஒரு 10. ஏன்னா அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் வருவோம் ஜாயின் பண்ணுவாங்க. ஏஜ்டு பர்சனா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இன்க்ளூட்? அதாவது குழந்தைங்க கூட்டிகிட்டு வரது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான் குழந்தைகள் வர்றது. ஏஜ்டு பர்சன்ட் இருக்காங்க 63, 73 அந்த மாதிரி பர்சன்ட் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 50% இருப்பாங்க. ஏஜ்டு பர்சன் வந்து ஒரு 20% இருப்பாங்க. ஆமாம், குழந்தைங்க பார்த்தா ஒருத்தி மட்டும்தான். ஒருத்தி மட்டும்தான். ஏன்னா அவளை மட்டும் தான் நாங்கள் கூட்டு போகிறோம். வேறு யாரும் நாங்கள் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. வர மலைகளில் வருவாங்க, எப்போ ரேராக பார்த்துருக்கோம். பட் எங்கள் குரூப்பில் போது மலையில் பார்த்துருக்கீங்க. உங்கள் குரூப்பில் யாரும் கிடையாது, யாருமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்குமே எங்கள் குரூப்பில் வரவங்களுக்கு இவ்வளோ பார்த்துட்டு நிறைய அவங்க மோட்டிவேட் ஆகிறாங்க. சரி, அந்த குழந்தை ஏறுது நம்மளும் ஏறுவோம். அவங்க இப்போ நேற்று கூட வெள்ளிங்கிரி போயிருந்தோம். அதில் வரவங்க எங்களை பார்த்துட்டு அவங்க குழந்தைய நாங்கள் இனிமேல் கூட்டிகிட்டு வருவோம், அவங்க குழந்தை இன்னும் மோட்டிவேட்டாக இருக்காங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களோட கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க குழந்தைய நாங்கள் திருப்பி என்கரேஜ் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்க ஒரு ஸ்டார்ட் வித் லீடிங்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு அது இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, ஆரம்பிச்சிருக்கோன்னு, அவ்வளோதான். இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க போய் இன்னும் நிறைய பேரை மோட்டிவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டிலேருந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவோம், பேத்திகளை கூட்டிகிட்டு வருவோம். நிறைய பேருக்கு இவங்க வந்து மோட்டிவாக இருக்காங்க போல இருக்குது. குழந்தைங்களுக்கும் எல்லா வீட்லேயும் இருக்கிறது போல தான். ஒரு வகையில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் சப்போர்ட் பண்ணால் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் ஒவ்வொரு குழந்தைங்களுமே இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் ராமையன்பட்டி அப்படின்ற ஒரு ஊராட்சியில் சக்தி விநாயகர் தெருவில் இருக்கிற இந்த குட்டி ஏஞ்சல் வந்து இவ்வளோ தூரம் எவரெஸ்ட்டு இது வரைக்கும் போய் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஏமாக வச்சுருக்காங்க. 30 மலைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட மலைகள், இன்னும் ஏகப்பட்ட மலைகள்லாம் ஏறணும், நிறைய பேருக்கு இன்ஸ்பயராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட தாட் இருக்கிறதா வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் பதிவு பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதோட ஒரு மோட்டிவ் ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக அது போக அந்த அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் இந்த வியூவர்ஸ் பார்க்குற நீங்களும் அந்த குழந்தைக்காக கைகால் சுகத்தை கொடுத்து இன்னும் நிறைய மலைகள் ஏறி அவன் நிறைய சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது நீங்களும் ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வந்து பேட்டி எடுத்த நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து அவளோட சாதனைகள் நிறையா தொடரட்டும். இதை மீண்டும் இன்னொரு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா.